டெரி ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து அத்லட்டாக இருக்கான். அவனுக்கு ஒரே ஆசை தான், பயங்கரமாக ஓடணும், ஜெயிக்கணும். இப்படி வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அப்போ தான் அவனுக்கு எலும்பு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வருது. அவனுடைய காலில் வந்து எலும்பில் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காலை வந்து ஆப்ரேஷன் பண்ணி காலை முட்டி கீழே எடுத்துடுறாங்க. ஸோ செயற்கை கால் பொருத்தி இருக்கிறான். ஆனால் புற்றுநோய் இருக்கிற மக்களை பார்க்குறான். ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அவங்க வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். தான் உயிரோடு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ என்ன பண்ணுறான், டெய்லி ஓடி அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து நிதி திரட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ டெய்லி 43 கிலோமீட்டர் ஓடுறான். கனடா பூரா ஓடணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்படி ஓடி ஓடி என்ன பண்ணுறான்னா 143 நாளில் 5373 கிலோமீட்டர் ஓடி முடிக்கிறான். ஒரு சிலர் பார்க்குறாங்க, அடுத்து கவனிக்கிறாங்க, அடுத்து கை தட்டுறாங்க, அவன் பின்னாடி ஓடுறாங்க. அவன் பின்னாடி கனடாவே ஒரு நாள் ஓடுச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் அவன் வந்து இலக்கு தொடலை. ஆனாலும் அதுக்கு முன்னாடி இறந்து போயிடறான். மக்கள் மனசில் ஒரு நேஷ்னல் ஹீரோவாக மாறுறான் அந்த டெரி ஃபாக்ஸ். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, தான் உயிரில் இருக்கிறப்பயே தன்னால் முடிஞ்சதை யாருக்காவது ஏதாவது பண்ணணும், அதுதான் தேசத்தின் தியாகம் அப்படின்னு அவன் உணர்ந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் சொல்லிட்டு போகிறான். அவனுக்காக இந்த கதையை நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ.